முயற்சித்தால் வேளாண்மையிலும் வெற்றி பெறலாம். லீபுரம் கிருஷ்ணன்புதூர் யசோதா அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் முயற்சித்தால் வேளாண்மையிலும் வெற்றி பெறலாம் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக வேளாண்மையில் வெற்றி பெற பயிற்சி, உழைப்பு, அனுபவம் முக்கியம் என்பர். நம் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் மகளிரும் கூட இன்றளவில் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் சிறப்புடன் செயலாற்றி வருகின்றனர். குறிப்பாக கால்நடைகள் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் என ஈடுபாடு காட்டி வருகின்றனர். ஏன், நாங்கள் வேளாண்மையிலும் கூட முறையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்று வருவதாக ஒரு சிலர் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர். அந்த வகையில் வளம் பெறக்கூடிய ஒரு மகளிரை தான் இன்றைய நேரலையில் சந்திக்க இருக்கிறோம். அவர்தான் லீபுரம் கிருஷ்ணன்புதூர் பகுதியைச் சேர்ந்த யசோதா அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வேளாண்மையில எத்தனை ஆண்டு கால அனுபவம்? எனக்கு ஒரு 40 வருஷ அனுபவம் இருக்கு சார். என்னம்மா சொல்றீங்க? 40 ஆண்டு காலம் அப்படிங்கும்போது அப்ப சிறுபிள்ளை பிராயத்திலேயே? ஆமா சார். எங்க அம்மா அப்பா எல்லாம் தோட்டத்துல நல்ல இன்ட்ரெஸ்டா வேலை செய்ததுனால அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு நிறைய விவசாயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் அப்படின்னு அது ஒரு பொதுஜால சொல்றேல, அப்படி என்ன விவசாயம்? எல்லாம் காய்கறிகள், பழங்கள். அப்பவே அப்படிதான்? ஆமா, அப்பவுமே இருந்தா. நெல் பயிர் கிடையாது? இல்ல சார், நெல் பயிர் கிடையாது. அப்பா பழத்தோட்டங்கள் நிறைய, பழ மரங்கள் நிறைய வச்சு வளர்த்தாங்க. அம்மா காய்கறிகள், தக்காளி, வெங்காயம், இந்த வெண்டைக்காய் அந்த மாதிரி நிறைய வச்சு. அப்ப பள்ளிக்கு போவதுக்கு முன்ன சிறுபிள்ளை பிராயத்துல செடிகளுக்கு தண்ணீர் விடுவதற்காக உற்சாகமா போயிருக்கீங்க? ஆமா சார். அது பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, அதை பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன் சார். அந்த காலத்து? ஆமா சார். அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் கூட நீங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ரீதியில பிற துறைகளை நாடல? இல்ல சார், எனக்கு விவசாயம் தான் ரொம்ப விருப்பமான ஒரு இதா இருந்தது. அதனால நிறைய செடிகள் வைக்கிறது. எல்லாமே தாத்தா, ஆச்சி, அப்பா, அம்மா இவங்க சொல்லி கொடுத்த பாடமா இல்ல பயிற்சி உண்டுமா? இல்ல, அது அவங்க சொல்லி கொடுத்ததும் உண்டு. அதுல விருப்பம் ரொம்ப இருந்ததுனால நான் பயிற்சியிலையும் நிறைய கலந்துக்கிட்டேன். இப்ப சமீப நாட்களா என்ன அளவுல ஒரு ஈடுபாடு கூடி இருக்குங்கிறீங்க? நிறையவே நிறைய ஈடுபாடு கூடுதலா தான் இருக்குது சார். நிறைய பயிற்சியில் தெரிந்து கொண்ட அனுபவம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பயிற்சியில நம்ம முன்னால இது பண்ணும்போது சும்மா சாதா ஒரு குழியை தோண்டி அதுல மரம், செடி வைப்போம். இப்ப அப்படி இல்லை. அதுகளுக்கு உரம் எப்படி கொடுக்கறது, அதுக்கு மத்த அதுகளை நல்லா கவனிச்சு வளர்த்து வர்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நாங்க அதுல கத்து. என்ன பயிற்சியில கலந்துக்கிட்டீங்க? யாரு ஆலோசனை கொடுத்தாங்க? எனக்கு நம்மாழ்வார் ஐயா கிட்ட நான் கலந்துக்கிட்டேன். அப்பா, பெரிய ஆட்கிட்ட எல்லாம் பயிற்சி எடுத்திருக்கீங்க. அவர் சொல்லி தந்த மறக்க முடியாத பயிற்சி அனுபவம்னா என்ன? அது இந்த மேட்டு பாத்தி வச்சு, அதாவது ஒரு குழி எடுத்து, குழியில இந்த வீட்டுல இருக்கிற இலை, தலை, குப்பையெல்லாம் போட்டு, சாணம் போட்டு, அதை நல்ல மேடா மூடி, கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிச்சு, அதுக்கப்புறமா அதுல விதை போட்டு இல்ல செடிகள் நட்டு வச்சா அந்த உரத்தை எடுத்து அந்த மரம், செடி, கொடிகள் நல்லா வளரும். அதுக்கு முன்னால என்ன மாதிரியான செய்கை இருந்தது? அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் எரிப்போம் சார். அது சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாதிரியான செய்கையை மாற்றி அமைச்சிருக்கீங்க? ஆமா சார். அது இந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிரும் நம்ம எரிக்கிறதுனால செத்து போயிடும். இதெல்லாம் பயிற்சி தந்த அனுபவம் சார். இந்த மாதிரியான ஒரு அனுபவ நடைமுறை தோட்டத்துல போகும்போது நீங்க பயிற்சி எடுத்த அனுபவத்தை உங்களுடைய கணவரும் வரும்போது அவர்கிட்ட சொன்ன அனுபவம் இருக்கா? இல்ல, ஆமா, அவர்கிட்டே நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். அவரும் இதுல ஈடுபாடாட செய்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த உரங்கள் தயாரிக்கிறதும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஜீவாமிர்தம் அந்த மாதிரிப்பட்டது, மூலிகை பூச்சி வெரைட்டிகள் அப்படி நிறைய பண்ணிட்டு. சரி, இந்த மாதிரியான மூலிகைகள், பூச்சி வெரைட்டிகள்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா? ஆமா, அதுவும் நாங்க வளர்த்துக்கிட்டு தான். என்ன இருக்குது? கோழி வளர்க்குறோம், அப்புறம் மாடு, கண்ணுக்குட்டி மாடு, அந்த மாதிரி எல்லாம். என்னம்மா, மாடுலயும் பசுமாடு அப்படின்னு சொல்லாம கண்டுக்குட்டிங்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? கண்டுக்குட்டின்னா வளர்க்கறது கொஞ்சம் ஈஸி சார். பெரிய பசுமாடுனா பால் கறக்கணும், அதெல்லாம் நமக்கு. அப்ப வீட்டு உபயோகத்துக்கு பாலுக்கு என்ன பண்றீங்க? பால் பசு பால் வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறாங்க, அதுதான் வாங்கிக்கிறோம் சார். இப்ப என்ன மாதிரியான பயிர்கள்ல ஈடுபாடு சொல்லுங்க? இப்ப காய்கறிகள் எல்லாமே வச்சிருக்கோம், மூலிகை வச்சிருக்கோம், மரங்கள், மர பயிர்கள், பழ மரங்கள், அந்த மாதிரி எல்லாமே வளர்த்துக்கிட்டு. சரி, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால அல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால நம்மாழ்வார் அப்படிங்கிற பயிற்சிக்கு போறதுக்கு முன்ன செடிகள் வளர்ந்த விதம், அந்த பயிற்சிக்கு பிறகு கிடைத்த அனுபவ பிரகாரம் செழிப்பா வந்த நிலையை சொல்லுங்க. முன்னால ஒரு செடி வச்சோம்னா கொஞ்சம் தான் காய்க்கும்.
ரொம்ப காய்க்காது. அதுக்கப்புறமா அது செத்து போயிடும். அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இப்ப அப்படி இல்ல. அந்த செடிக்கு பூச்சி வந்தா அதுக்கு என்ன மருந்து தெளிக்கணும், உரம் எப்படி வைக்கணும். நம்ம முன்னால என்ன பண்ணுவோம், முதல்ல குழி தோண்டி அதுக்குள்ள உரத்தை போட்டுட்டு செடியை வைப்போம். அது என்ன பண்ணிருவோம்னா வேர் பூச்சி வந்துரும். இல்லன்னா அந்த செடியை அருமையா சொல்றீங்க. ஒரு செடியை கொண்டு வச்ச உடனே சாணத்தை போடுங்க, சாணத்தை போட்டு வைங்க அப்படின்னு சொன்னா ஒரு குட்டை சாணத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெக்கையிலேயே செடி எழும்பாது. ஆமா சார், அப்படிதான். அதனால இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்து நல்ல செடிய மண்ணை தோண்டி வச்சிட்டு செடியில ஒரு உயிர்ப்பு கொடுத்த அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் உரங்கள் கொடுத்தா அது நல்லா எடுத்து. பூச்சி நோய் தாக்குதல் வரக்கூடிய நிலையில அதை தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இயற்கை ரீதியா என்ன வழிவகை? இயற்கை ரீதியா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது சம அளவுல எடுத்து மாட்டு கோமியத்துல இடிச்சு கோமியத்துல அதை ஊற வச்சு அதை தெளிச்சாவே எல்லா விதமான பூச்சிகளும் இறந்து போயிடும். சரி, அதை தெளிச்சா அப்படிங்கிறீங்க. அது கொஞ்சம் காட்டமா இருக்கும். தண்ணி கலந்து கண்டிப்பா தண்ணி சேர்த்துதான் சார். ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அந்த மாதிரி அளவுல தெளிக்கணும். சரி, அது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியா, நோய் விரட்டியா? வளர்ச்சி ஊக்கியும் பூச்சி விரட்டியும் ரெண்டுமே. இந்த மாதிரியான ஒரு செய்கையை கையாளுறீங்க. ஆமா சார். என்னதான் இருந்தாலும் கூட நம்மளுடைய நிலத்துல வந்து செடி வீரியமா, வாழிப்பா, விழிப்பா, மகிழ்ச்சியா வரணும் அப்படின்னு சொன்னா மண்வாகு அப்படிங்கறது முக்கியமாச்சுதான். கண்டிப்பா. உங்க பகுதி மண்ணை பத்தி சொல்லுங்க. எங்க பகுதியில மண் வந்து செம்மண் தான். நல்ல செழிப்பான மண். அதுக்கு கொஞ்சம் நம்ம ஊட்டம் கொடுக்கும்போது இன்னும் செழிப்பா மாறுது. நல்ல வேலையாட்களை பயன்படுத்துறது உண்டுமா? அல்லது நிறைய புல் வளர்ந்து தோட்டம் ரொம்ப இதா இருந்ததுன்னா நாங்க அதுக்கு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டுவோம். மத்தபடி நானும் என் கணவரும் தான் எல்லாமே பார்த்து. அப்ப களை எடுத்தல் அப்படிங்கிறது ஒரு செடி வளர்ந்து வரும்போது கையாள வேண்டிய ஒரு நுட்பம். ஆமா, கண்டிப்பா. சரி, அப்புறம் உங்க குழந்தைகளை எல்லாம் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரியான வேளாண் ரீதியா அவங்களையும் ஊக்கப்படுத்தி. அவங்களுக்கும் இதுல ரொம்ப ஆர்வம் தான் சார். அவங்களும் கல்யாணம் ஆகி அவங்க குடும்பமா இருக்காங்க. அவங்களும் நிறைய தோட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள உரங்கள் நாங்க என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அவங்க எங்க கிட்ட சந்தேகத்தை கேட்டு அவங்களும் அது சந்தேகத்தை கேட்பாங்க அப்படிங்கிறீங்களா? விளைச்சல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு பழங்கள்லாம் அப்படின்னா பக்குவமா அனுப்பி கொடுக்குறீங்களா? அதுவும் கொடுப்போம் தான் சார். மரவள்ளி கிழங்குல எல்லாம் காய வச்சு அந்த கிழங்கு உணக்கிழங்கு ஏற்படுத்துறீங்க. ஆமா சார். அந்த நுட்பத்தை சொல்லுங்க. அந்த காலத்துல உணக்கிழங்கு தான் நிறைய பேருக்கு வயிறார உணவளித்ததுன்னு சொல்லுவாங்க. மரச்சீனி சாகுபடி. மரச்சீனியில கிழங்கு எடுத்தோம்னா என்ன ரகம் போட்டிருக்கீங்க? அது வந்து 6 மாசம் அந்த 8 மாசம் அந்த மாதிரி வரக்கூடிய அது தெரியல. சரி, அது எங்க கிடைச்சாலும் அந்த கிழங்கு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா அந்த குச்சி வாங்கிட்டு வந்து நாங்க வச்சு அப்படி வளர்த்துவோம். பச்சையோடு சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? கசப்பு தன்மை கசப்பு இருக்காது சார். ரொம்ப மாவு நல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீக்கிரம் அவிஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம கடையில வாங்குறதெல்லாம் அப்படி இருக்காது. உணக்கிழங்குக்காக என்ன காரணத்தினால அதை உணக்கிழங்கு ஆக்குறீங்க? ஏன்னா நிறைய கிடைக்கும் போது நம்மளும் சாப்பிட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொடுப்போம். அதை விடையும் கூடுதலா இருக்கும் போது அதை வந்து வெட்டி காய போட்டு அதை வச்சிருவோம். எவ்வளவு நாட்களுக்கு இருப்பு வைக்கலாம்? இருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வழிமுறை இருக்குதா? அப்படி இல்ல, நல்லா காஞ்சிட்டுன்னு சொன்னா சும்மா டப்பால போட்டு வச்சா ஒண்ணும் இருக்கு, நல்லா தான் இருக்கும். 6 மாசம் அப்படியே பயன்படுத்தலாம் சார். அப்புறம் பவுடர் பண்ணி நமக்கு வேணுங்கும் போது மட்டும் மிக்சியில போட்டு ஒரு அடிச்சா கூட பவுடர் ஆயிரும். வானொலியில பேசுறது கன்னி பேச்சா? அப்படி ஆமா சார். எனக்கு ரொம்ப நாள் இது ஒரு ஆசையா இருந்தது. நான் வானொலி கேட்கும் போதெல்லாம் நினைப்பேன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, நம்மளும் ஒரு நாள் போகணும்னு நினைச்சு நான் ரொம்ப இதா இருந்தது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குமரி பண்பலைக்கு நன்றி சொல்றேன். நன்றி. நன்றி சார். ஆமா, நன்றி. சரிமா, உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு விழிப்பை ஏற்படுத்தாம நான் இந்த மாதிரி ஈடுபாடு காட்டுறேன், உடல் ரீதியா நல்லா இருக்கேன், மன ரீதியா நல்லா இருக்கேன், என் குடும்பம் செழிப்பா இருக்கு, யாரும் நோய் நொடிக்கு உட்படல அப்படின்னு ஆணித்தரமா கருத்தை சொல்றீங்க. கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களா? எல்லா பெண்களுமே விவசாயத்துல ஈடுபடணும் சார். வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயுமே பூச்செடிகள் அது இது வச்சிருப்பாங்க. அந்த செடிக்கு பக்கத்திலேயே மிளகா, கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி விதைகள் நம்ம வீட்டுல வாங்குற காய்கறிகள்ல இருந்தே அந்த விதையை எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதை நம்ம புடுங்கி வச்சு வளர்த்து அதுல இருந்து ஒரு காய் பறிச்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப இதா இருக்கும். நமக்கு மனசுக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல் காய் அது ஒரு. ஆமா சார், அது ரொம்ப ஒரு இதா இருக்கு. சரி, இப்ப யாராவது என்ன புழு பூச்சிகள்லாம் நான் என்னுடைய பார்வையில் அந்த செடியில தெரியுத, கொஞ்சம் மானக்குரட்டா பாசோ கார்பன் டை ஆக்சைடு பொடியோ அப்படி போட்டு விடலாம அப்படின்னு சொன்னா உங்க முகம் எப்படி மாறும்? அதெல்லாம் விஷம் சார். அது வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற காயும் அது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அதனால நம்மளா நம்ம செடியை நம்ம வளர்க்கற, நம்ம பிள்ளைய வளர்க்கற மாதிரி தான் அதை நம்ம வளர்க்கிறோம். ஜீவாமிர்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது தயாரித்தல் முறை தெரியுமா? ஆமா தெரியும். சொல்லுங்க பாப்போம். ஜீவாமிர்தத்துக்கு 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், ஒரு 2 கிலோ வெல்லம். என்ன காரணம்?
அந்த வெள்ளம் தான் அந்த நொதித்தல் தன்மை நொடித்தல். அப்புறம் மண், அந்த மண் நம்ம எந்த தோட்டத்துல அதை பயிர் பண்றோமோ அந்த தோட்டத்து மண் எடுத்து அப்படிலாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு நிலையில சுத்தி இருக்கக்கூடிய என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். கேட்பாங்க சார், எங்க கிட்ட கேட்பாங்க, என்ன நீங்க கண்ணுக்குட்டி வளர்க்குறீங்க எதுக்காகனா இதுக்காகவே, இந்த நீங்க தோட்டத்துக்காக. செடியில ஜீவாமிர்தத்துக்காக அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க மண்ணை வாரி போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மண்ணு தான் சார் அந்த நுண்ணுயிர், அந்த மண்ணு நம்ம குடுக்கறோம் அதுக்கு அந்த இடத்துல இனப்பெருக்கத்துக்கு அந்த மண்ணை உபயோகப்படுத்தணும். சரிம்மா, வேளாண் உபத்தொழில்கள் அப்படிங்கிற ரீதியில ஆடுகள் கோழிகள் அது எந்த விதத்துல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு, வெற்றியை கொடுத்திருக்கு? அது நமக்கு வளர்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ஆடு மாடு வளர்க்கறது, ஆனா அதுல இருந்து வருமானம் நல்ல ஒரு சார். கோழிகள் இருக்கா? கோழிகளும் இருக்குது, நாட்டுக்கோழி வச்சிருக்கிறோம். அது டெய்லி எனக்கு அது ஒரு வருமானம் தான். அப்ப கோழிகள் அப்படிங்கும் போது வேற வகை இருக்கும் போலுக்க? ஆமா, வாத்து வச்சிருக்கோம் சார். வாத்து, கோழி, மாடு. இந்த மாதிரியான வேளாண் ரீதியான செய்கை வீட்டுல உள்ள மத்த நடவடிக்கைகளை கையாளுறதுல ஒரு தொய்வு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது ரொம்ப நேரம் நமக்கு இது செலவு பண்ண வேண்டியது இல்ல. இதுக்கு நேரம் கம்மி தான். அதிகாலை விழிப்பு எப்போ? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிடும் சார். எந்திரிச்சு நீங்க எந்திரிக்காண்டா அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த விவசாய விளைநிலை பரப்பு உங்களை இழுக்கும் சார். கண்டிப்பா அவங்களுக்கு பூக்கள் வச்சிருக்கீங்களா? செடிகள் நிறைய வச்சிருக்கோம் சார். எல்லா வெரைட்டி பூவும் வச்சிருக்கோம், மூலிகைகள் வச்சிருக்கோம். மூலிகைகள் சொல்லுங்க, அதனுடைய உபயோகம் என்ன மூலிகை வச்சிருக்கீங்க? வெற்றி வேர் வச்சிருக்கோம், அப்புறம் கரிசலா கண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு பிறகு வசம்பு வச்சிருக்கோம், தூதுவளை, சோத்துக்கத்தாழை, அப்படி நிறைய நிறைய மூலிகைகள் இருக்கு. இந்த மாதிரியான செய்கைகள் பிற பகுதிகளில் கண்டுணர் சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்து அந்த அனுபவமா? ஆமா, அதுவும் இந்த கேந்திர தோட்டங்களை பார்த்திருக்கிறோம். பேச்சிப்பாறை அங்க எல்லாம் போய் செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். திப்பிலி, இது வேற கிராம்பு, நவரப்பச்சிலை, கிராம்பு, இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வீட்டுல வாங்கி வளர்ச்சிருக்கிறோம். பட்டை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய. நீர் மேலாண்மை எப்படிமா? உங்க பகுதி செழிப்பான பகுதியா? தண்ணீர் அது மண்ணு நல்ல செழிப்பான மண்ணு, அதனால நீர் தேவை நிறைய இருக்குது சார். நிறைய தண்ணி இருக்குது, அதுல நல்ல பண்ண முடியுது. ரெண்டாவது நாங்களும் ரொம்ப காய்ச்சலா இருந்ததுன்னா கொஞ்சம் இலதலைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அதை மூடாக்கு கொடுப்போம். இந்த நுட்பம் எல்லாம் பயிற்சி தந்த அனுபவம், பயிற்சியில எடுத்துக்கிட்டதுதான் சார். சரி, என்ன பார்த்து இப்ப எங்க பக்கத்துல கூட 1-2 பெண்மணிகள் இந்த மையான தோட்ட அமைப்பை உருவாக்கி இருக்காங்க, என்ன ஆலோசனைக்காக கூப்பிட்டாங்க, நான் போய் கூட சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம் சார். இல்ல சொல்லி கொடுத்திருக்கீங்களா? யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? கேக்குறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். சரி, காய்கறிகள், பழங்கள், மூலிகை சம்பந்தப்பட்ட இலைகள் இதெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய நுட்பம் எப்படி? காய்கறிகள் நம்ம விலைக்கு வாங்குற காய்கறி கடைகள்லயே நாங்க கொடுத்துறோம். பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில கொடுக்கறோம். அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கும், வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்கறவங்களுக்கும் கொடுக்கறோம். அப்புறம் மூலிகைகள் எங்களுக்கு மூலிகை கேந்திரால இருந்து தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கே நாங்க அதை கொடுக்கறோம், வாங்கிக்கிறாங்க விலைக்கு. சித்திரத்தை, திப்பிலி, மஞ்சள் கரிசாலை அதெல்லாம் கொடுக்கறோம் சார். அதனுடைய உபயோகம் என்னமா? நீங்க எந்த விதத்துல அதனுடைய உபயோகம் என்னன்னு கேட்டீங்களா? அது நமக்கு கசாயம் போட்டு இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி பட்டதுக்கு கசாயம் போட்டு குடிக்கலாம். நிலவேம்பு செடி இருக்குது. இந்த மாதிரியான வேளாண் ரீதியான செயல்பாட்டுக்கு பிறகு மருத்துவமனை அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய தன்மையில தான் என்னுடைய நிலை இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். உண்மையா? அது ஆஸ்பத்திரிக்கு எங்களுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை சார். நாங்களே இந்த வைத்தியங்கள் பண்ணிப்போம். இந்த இடத்துல மற்ற பெண்களுக்கு உங்களை மாதிரி விழிப்பா ரொம்ப ஒரு அருமையான வாழ்க்கையை காண்ற மாதிரி என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க? எல்லாருமே இந்த தோட்டம் போடணும், மூலிகைகள் வளர்க்கணும். சிரமம்னு எடுக்க கூடாது. சிரமம் கிடையாது, ஆர்வமா உழைக்கணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுல ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால. சரி, மரச்செடியில மதிப்பு கூட்டல் நீங்க மத்தபடி வாழை இருக்கு சார். வாழையில என்ன மதிப்பு கூட்டல்? ஏத்தங்காய் வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா சார். அது சிப்ஸ் போடுவோம். அப்புறமா அது காய வச்சு பவுடர் பண்ணி அது குழந்தைகளுக்கு மாவா கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி. பப்பாளி இருக்குதாமா? பப்பாளி இருக்கு சார். ரெட் லேடி பப்பாளி வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்ல சரி, இவ்வளவு திறனா செயல்படக்கூடிய உங்களுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் ஏதாவது கை கொடுத்திருக்குதா? ஆமா சார், அது முக்கியமா நான் கண்டிப்பா சொல்ல வேண்டியது. எனக்கு இது வருது, வருஷத்துக்கு 6000 ரூபாய் சம்மான் நிதி திட்ட பிரகாரம் வருது. 4 மாதத்துக்கு ஒருக்க 2000 ரூபாய் வாங்குறீங்க? ஆமா, வாங்குறோம். அதை நான் சேர்த்து மொத்தமா 6000 ரூபாய்ல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவோ பண்ணலாம் சார். எனக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தா கூட எனக்கு அது அவசர தேவைக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்குது. அதை எடுத்து செடிகள் வாங்குவேன். இல்லைன்னா தோட்டத்துக்கு போறீங்க, திடீர்னு ஒரு நோய் தாக்குதல், பூச்சி தாக்கு, அல்ல வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கணும், கணவர் வர நேரம் ஆகும் போது வங்கிக்கு போயிருவீங்க. ஆமா சார்,
அந்த இது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த. சரிம்மா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில வேளாண் அறிவியல் நிலையத்தோடு எல்லாம் தொடர்பு இருக்குதா? அப்படி இப்போதைக்கு இல்ல சார், அறிவியல் இதுல இல்ல. வரும் நாட்கள்ல என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இதைதான் இன்னும் நல்ல நிறைய பெரிய அளவுல பண்ணணும்னா. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிலையில ஒரு உத்வேகம் கொடுக்கமாய் உங்க கணவர் என்னென்ன மாதிரி படிவிடைகளை உங்களுக்கு அவரும் இந்த வேளாண் ரீதியா ரொம்ப வேலை பண்ணுவாங்கங்க. நல்ல தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறது, செடிகள் புதுசா வளர்த்துறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. உங்க பேர குழந்தைகள்லாம் வரும்போது கூட்டிட்டு போகுது? ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்தாலும் வெளிநாட்டுல இருந்தா அவங்க இங்க வந்தா கூட வெளிநாட்டுலயே இருக்காங்க. ஆமா, வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்காங்க. அப்ப இங்க இருந்து ஆமா போகுது. அதே மாதிரி இந்த ஆடு கோழி இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. தக்காளி காய்ச்சி கிடக்குது, கொய்யாக்கா காய்ச்சி கிடக்குது அப்படின்னு சொன்னா பயம் இல்லாம தோட்டத்துல விடலாம். ஏன்னா ரசாயன கலப்பு இல்ல, ஒண்ணும் கிடையாது. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமாமா? சரி சார், சொல்லுங்க. 98 43 44 88 69. அதுக்கு முன்னால உங்க தோட்டம் எங்கன இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இவங்க சொல்றாங்களே மூலிகை வச்சிருக்கேங்கிறாங்க, இயற்கை ரீதியான ஈடுபாட்டுல அதிக அளவுல தரமா செய்யறாங்களே, ஒண்ணு சொன்னா ஒரு வளம் வரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சொல்லுங்க. 5 கிராமத்துல இருந்து கன்னியாகுமரி போற மெயின் ரோட்ல தான் சார் இருக்குது. அப்ப ஒருவேளை சுசீந்திரத்துல இருந்து புறப்படுறாங்கன்னா வழுக்கம்பாறை வந்து 5 கிராமம் வந்து 5 கிராமம் வந்து கூட வரலாம். வட்டக்கோட்டை வந்து வட்டக்கோட்டையில இருந்து கன்னியாகுமரி ரோட்ல வந்தா அருமையான இயற்கை செழிப்போடு உள்ள மாடி தோட்டம் வச்சிருக்கோம், தரையிலையும். சரிம்மா, அங்க வந்து அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அலைபேசி என்ன நான் கூட ஒருக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். 9843448869. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க உங்க அலைபேசி. 98 43 44 88 69. இதுவரை முயற்சித்தால் வேளாண்மையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்துரைத்ததோடு மட்டுமில்லாம வேளாண்மையில் அப்படி என்ன சாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வேளாண்மை பக்கம் திரும்புற மாதிரியான நிலையை இந்த நேரலை வாயிலாக வெளிப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி சார். நான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதுவரை முயற்சித்தால் வேளாண்மையிலும் வெற்றி பெறலாம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் லீபுரம் கிருஷ்ணன்புதூர் ஹெச் யசோதா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் உதயபானு எம் சத்யன்.